OnePlus Nord CE2 Lite வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டெட்டோட நம்ம கைக்கு வந்திருக்குது. ஸோ இந்த மொபைலை நம்ம கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி மதர் போர்டு என்ன கண்டிஷனில் இருக்குது, எதனால இந்த மொபைல் வந்து டெட்டாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இருக்க அந்த மொபைலில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எதுவும் எரேஸ் ஆகிடாமல் கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த மதர் போர்டை வெளியில் எடுத்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா அது ஃப்ரண்ட்டு பவர் செக்ஷன், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் செக்ஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து டிசியில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு ரீடிங்கை பொறுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆம்பியர் எடுக்குது, அதாவது ஃபுல் ஷாட். ஸோ அப்போது அந்த ஃபுல் ஷாட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெர்மல் கேமராவில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது பவர் செக்ஷனில் இன்புட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருக்குது. இன்புட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் ஆகிருக்கிறதுனால ரீப்ளேஸ் பண்ணுமோ, அந்த கெப்பாசிட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அடிஷ்னலாக நிறைய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அந்த கெப்பாசிட்டியை நம்ம ரிமூவ் பண்ண மட்டுமே போதும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டி நம்ம வந்து ஷார்ட்டான கெப்பாசிட்டி நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அகைன் நம்ம ரிமூவ் பண்ணி மதர் போர்டை ப்ராப்பராக அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்து நம்ம மொபைலில் போட்டு எப்பவும் போல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா, இல்லை அகைன் வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நார்மலாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா மொபைல் ஆன் ஆகிடுச்சு, OnePlus லோகோ வந்துடுச்சு. நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம இதை என்ன பண்ணலான்னா பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக் பண்ணி கேமரா, ஆடியோ, சார்ஜிங்லேருந்து இதெல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி அகைன் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஒன்று வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைன் வந்து ஷார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் வராது கஸ்டமருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆண்ட்ராய்டில் சாம்சங், விவோ, ஓப்போ இந்த மாதிரி எந்த பிராண்டாக இருந்தாலும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் அதை தாண்டி ஐஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எந்த ஒரு அன்னோன் பார்ட்டும் இல்லாமல் பக்காவாக பண்ணி கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட கம்ப்ளீட் டூல்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி கூட நம்ம வந்து வாங்கிட்டு போயிடலாம் நீங்கள். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் டேட்டாவோட தான் இந்த மொபைல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்ஸு மொபைலெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். மொபைல் ஆன் பண்ணிடலாம். ஓகே, மொபைல் ஆன் ஆச்சு. நம்ம இந்த ஷார்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கனால மொபைலோட ப்ராசஸர் குறையுமோ, இல்லை மறுபடியும் இன்கேஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகுமோ அப்படி இப்படிலாம் எதுவுமே நம்ம நினச்சிட வேணாம். ஸோ நம்ம சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பரமத்தில் லொக்கேட் ஆகிருக்குது. கம்ப்ளீட் டேட்டாவோட பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ.